ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங்கே வந்து என் பொண்ணுக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தனால ஏர்லியராக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அங்கே போயிட்டு வரதுக்கே வீட்டுக்கு வர 11:00 ஆயிடுச்சு. செம்ம பசிங்க, கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அங்கே கேண்டீனில் போனால் கேண்டீனில் எதுவுமே இல்லை, வெறும் வடை மட்டும் இருந்துச்சு. சரி எதுக்கு ஏர்லியராக ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்றதுக்குன்னு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் சரி சிம்பிளாக எதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு சமையல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சேமியா உப்புமா தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ சேமியா உப்புமா ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற லன்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சேமியா உப்புமாவுக்கு பார்த்திங்கன்னா நான் நாட்டு சர்க்கரையோடு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் லஞ்சுக்காக அரிசியும் ஊற வச்சுட்டேன். நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே அரிசியும் கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கட்டும். இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்ச் வேலையும் டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு அடுப்பில் சாதம் வேக வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணுறேன்னா லஞ்சுக்காக கூட்டு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன கூட்டு பண்ண போகிறேன்னா 2 பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இருந்தது. கூடவே கொஞ்சம் பச்சை பட்டாணி வாங்கி உரிச்சு வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டு ஒரு கலவை கூட்டு மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வழக்கம் போல் பேனில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். அப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கறி மசால் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கிறேன். அப்புறம் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி அந்த மசாலாவோடு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் ஒரு பெரிய கேரட்டும் ஒன்று கூடவே பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். அதை ஒரு மசாலாவோடு சேர்த்து ஒரு பிரட்டிட்டு அந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து கொஞ்சம் பீன்ஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் தாளித்து விட்டு வெங்காயம்லாம் போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிட்டு பீன்ஸ் காயும் பொடி பொடியாக வெட்டி சேர்த்தாச்சு. அது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த காய்கறி மசாலா கூட்டு அது காயெல்லாம் வெந்துருச்சு. அதில் கொஞ்சமாக 2 சில் தேங்காய், கொஞ்சம் சீரகம், 2 வெள்ளைப்பூடு போட்டு அதையும் தேங்காய் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதையும் அந்த காய்கறியோடு சேர்த்தாச்சு. அது ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா அந்த மசாலா கூட்டு ரெடி ஆயிரும். இந்த பக்கம் பீன்ஸுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வத்தல் தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு இதையும் வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வத்தல் போட்டு செய்யலை, இன்றைக்கி பொடி போட்டு இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் செய்கிறேன். அப்புறம் அந்த மசாலா போனோடனே கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து அதையும் கிளறி மூடி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வடித்து எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி குழம்பு செய்யலைங்க, நேற்று வச்ச ரசம் இருக்குது. அதனால் இன்றைக்கி அந்த ரசத்தோடு தான் இன்றைக்கி லஞ்சு. அப்புறம் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் மசாலா கூட்டு இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட்டு வந்து நம்ம வெறுமனே சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லா சைடிஷாக சூப்பராக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். அப்புறம் வீட்டில் ஊற்றி வச்ச தயிரும் இருக்குது. இன்றைக்கி அவ்வளோதாங்க எங்களோட லஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.